இந்த சீதோஷ்ண நிலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான வெப்பம் பதிவாயிருக்கு. அதே மாதிரி வட மாநிலங்களையும் பார்த்தா பயங்கரமான உஷ்ண காற்று வீசுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த அரபு நாடுகள்லாம் பயங்கரமான மழை. அங்கெல்லாம் மழை இந்த அளவுக்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெஞ்சிருக்கு. யூஏஇயில் திருப்பி சவுதி அரேபியாவில் மழை இருக்குது. அது வந்து இந்த வானத்தில் இந்த ஹெலிகாப்டரில் இருந்து அந்த க்ளவுட்ஸ் இது பண்ணி மழை பெய்ய வைக்கிறது, ஆர்டிஃபிஷியல் ரெயின் மாதிரி பண்ணுறதுனால அது மாதிரி வருது. இது நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. 80களில் இது மாதிரி மழை பெய்யாதப்போ இது மாதிரி பண்ணோம். ஜாப்பனீஸ் டெக்னீஷியன்ஸ் அப்போவும் இந்த மாதிரி பயங்கரமான வெள்ளம் வந்தது கொஞ்ச நாள் கழிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் அதிகமான பஞ்சம் வந்தது. அது இல்லாமல் உஷ்ணம் இந்த மாதிரி இதில் நிறைய பேர் சன் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி இதில் இறந்து போனாங்க. அப்போ தான் நம்ம நாட்டில் இந்த இந்தியன் மெட்ராலஜிக்கல் பியூரோ அப்படின்றது 1875 தொடங்கியிருக்காங்க. அது சென்னை ஆப்சர்வேட்டரின்றது 1792லேயே அது இது பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த உஷ்ணத்தை சேட்டலைட் இப்போ சேட்டலைட் மூலிமா கணிக்கிறாங்க. இப்போ வேறு சில மெத்தட்ஸ் மூலிமா அதை கணிச்சிருக்காங்க. அது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு, ப்ரைவேட் பார்ட்டிஸ்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு, ஃபார்மர்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ரிசர்ச்சர்ஸ்க்கு, ஜென்ரல் பப்ளிக். அதாவது இப்போ ஃபார்மர்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ விதை விதைக்கணும், அது மாதிரிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் அவங்க என்னென்ன கணிக்கிறாங்கன்னா ரெயின்ஃபால், எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்றது, டெம்பரேச்சர் எவ்வளோ உஷ்ணம் எல்லாம் எவ்வளோ வரும், எவ்வளோ குளிர் வருன்றது, அப்புறம் காற்றினுடைய வேகம், ஸ்பீட் ஆஃப் த விண்ட், டைரெக்ஷன்ஸ் எந்த திசையில் போகுதுன்றது, சீ லெவல் ப்ரெஷர்ஸு, அமௌண்ட் ஆஃப் க்ளவுட்ஸை, மேகங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றது, அக்கரன்ஸ் ஆஃப் தண்டர்ஸ்டாம், அதாவது தண்டர்ஸ்டாம் இப்போது இதாக பண்ணுறது. அப்புறம் ரீஜனல் ஆஃபீஸஸ் அதுக்கு மெட்ராலஜிக்கல் பியூரோன்னு சென்னை, மும்பை, கல்கட்டா, நாக்பூர், கவுஹாத்தி, நியூ டெல்லி இந்த மாதிரிலாம் இடத்துல இருக்குது. யூபி, மத்திய பிரதேசத்தில் காணும், ஒரு வேளை அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இந்த இன்டர்நெட்டில் பதிவு பண்ணுற டைமில் இருந்திருக்காது. அது எர்த் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சர்வீசஸ் தான் இது வருது. பட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மெட்ராலஜி ஒரு இது இருக்குது. அப்புறம் ட்ராபிக்கல் சைக்ளோன் மலாக்கா ஸ்டேட்ஸ், பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, பெர்ஷியன் கல்ஃப், இந்த முதலான நாடுகளில் இதை கணிக்கிறாங்க. சைக்ளோன்னா காயில் ஆஃப் ஸ்னேக் அப்படின்றதுக்காக அந்த சைக்ளோன்ற பேர் வந்திருக்காங்க. அது பாம்பருடைய அந்த இதை சுற்றி அது வளைஞ்சு இருக்கும் இல்லைங்களா, அதை மாதிரி. அப்புறம் இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் சேட்டலைட்ஸ் மூலிமா இது பண்ணுதுங்க. அது இல்லாமல் இந்தியன் நேவி ஷிப்ஸில் சில இதுகள் இருக்குது. அதில் சில டெம்பரேச்சரு, இந்த காற்றுடைய வேகம் அதெல்லாம் பார்க்கக்கூடிய இது இருக்குங்க. அப்புறம் குளோபல் டேட்டா எக்ஸ்சேஞ்சு, வெளிநாட்டிலேருந்து நமக்கு இப்போ அமெரிக்காவிலேருந்து நமக்கு நாட்டில் மழை பெய்யலாம், புயல் அடிக்கலாம், புயலுடைய திசை இது மாதிரி போகுது, அந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முக்கியமான வெதர் கம்பெனின்னு சொல்லும்போது IBMன்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. இந்த weather.comனு ஒரு இது அவங்க நடத்துகிறாங்க. அப்புறம் வெதர் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குங்க. உலகத்திலேயே ரொம்ப வெப்பமான நாடுன்னு சொல்லப்படுறது மாலே, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது. அப்புறம் நம்ம இந்தியன் மெட்ரலாஜிக்கல் பியூரோ தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் அப்படின்ற இடத்துல. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ரமணன் சார் ஒரு டைமில் மெட்ரலாஜிக்கல் பியூரோ ஹெட்டாக இருந்தார். இப்போ பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்காருங்க. சரி, இந்த தகவலை சொல்லலான்னு பார்த்தோம். ஏன்னா வெயிலும் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டில் யூஏஇ, சவுதி அரேபியாவில் மழை ஓவராக பெய்யுதுங்க.
வந்து ஜனங்க நடமாட முடியாத அளவுக்கு மழை பெஞ்சிடும். ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெஞ்சிருக்குங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.